இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாமில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஈவெண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறோம்ல, அப்போ எப்படி ஒருத்தர் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கிறாரு, அல்லது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குது சரியா, இதில் என்கிட்ட இதில் ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். லாகின் ஒரு பட்டன் இருக்குது, இதில் ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவார் யூசர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லாகின் பட்டன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனுக்கு வர்றாருன்னா ஃபஸ்ட்டு லாகின் பட்டனை தான் கிளிக் பண்ணியிருக்காரு, அடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறாரு. இப்போ எந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காருன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் கிளிக் பண்ணியிருக்கலாம், அல்லது ஸ்க்ரால் பண்ணியிருக்கலாம். மவுஸை இந்த பர்டிகுலர் இங்கே ஒரு டிவ் இருக்குது, இந்த ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில். ஸோ இந்த ஃபார்ம் ஏரியாவில் மவுஸை மூவ் பண்ணுறாருன்னா இதை கூட இந்த ஃபார்ம் ஏரியாவில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்காருன்றதை நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும் இந்த ஈவெண்ட்ஸ் வச்சு. ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், டாம் ஈவெண்ட்ஸ். அப்போ அப்படின்னா என்னன்ற ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஓகே, the DOM events are actions that can be performed on HTML elements. இப்போ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படின்னா, இந்த இடத்துல லாகின் பட்டன் இருக்குன்னா லாகின் பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு லாகினுக்கான டாஸ்க் நடக்கணும். டாஸ்க் மீன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். இங்கே இருக்குன்னா இதில் நான் ஒரு ஜேஎஸ் கோடு எழுதியிருக்கேன்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு மெத்தட் இருக்கும், ஸோ அந்த மெத்தடை எனக்கு என்ன செய்யணும், எக்ஸிக்யூட் ஆகணும். லாகின் சும்மா யூசர் லாகின் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன செய்யணும், கால் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணணும், கால் ஆகணும். சரியா? ஒருவேளை எனக்கு இங்கே இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும், அப்படின்னா எனக்கு ஹேண்டில் சப்மிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன செய்யணும், கால் ஆகும். அப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் என்ன நடக்கும்னா இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். இதுதான் அந்த HTML events, சாரி DOM events. When an event occurs, it triggers a JavaScript function. இப்போ நான் என்ன சொன்னேனோ இங்கே என்ன சொன்னேனோ அதை தான் அவங்க அடுத்து இங்கே சொல்லியிருக்கு. This function can then be used to change the HTML element or perform other action. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸர் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபார்மை ஹைட் பண்ணிவிட்டு மற்ற டேட்டாவை நீங்கள் காட்டலாம். ஸோ இது வந்து HTML ஆக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேட்டாவை வாங்கிட்டு நீங்கள் பேக் எண்டுக்கு டேட்டாவை அனுப்பிச்சி விடலாம். இது அதர் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் அந்த ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி. சரி, இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்லை ப்ரோ. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஸோ என்ன மாதிரி ஈவெண்ட்னா, கிளிக் பண்ணால் யூசர் ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணால் ட்ரிகர் ஆகிறதுக்கு, பேஜ் லோட் ஆகும்போது, டாம் கண்டென்ட் லோடட், இது என்னன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? சேஞ்ச் ஈவெண்ட், சப்மிட்டு, கீ டவுன், கீ ப்ரெஸ், கீ அப், இந்த மாதிரி ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, என்னோட வைக்கிறேன் கிட் புல். நீங்கள் எதுவும் புஷ் பண்ணலையா? 2 பேருமே இந்த 1 வீக்கில் ப்ராக்டிஸ் பண்ணதை புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி அப் டு டேட்னு சொல்லுது. ஆமா, அதான் ப்ரீவியஸ் கிளாஸ் முன்னாடி வந்து இந்த கிளாஸ் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே புஷ் பண்ணிட்டோம். ஓ ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ் நடக்கல. ஓகே. ஓ, எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, சரி. சரி, இப்போ
ஆல்ரெடி நான் VS Code ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். சரி, இன்றைக்கி இங்கே ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். டேட் அண்ட் DOM events so in the index.html ஓகே, அதோட சேர்த்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். index.js. ஸோ HTML எப்பவும் போல் HTML5. ஓகே, DOM events இதில் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ கிளிக் மீ அப்படின்றது பட்டனுக்கு டெக்ஸ்டாக கொடுத்துட்றேன். அதோடு சேர்த்து இந்த ஸ்கிரிப்டையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பர் கூல். சரி, அப்போ இந்த பட்டன் இருக்குது தெரியுமா? இந்த பட்டனில் ஆன் கிளிக்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு பாருங்க. சரி, இந்த ஆட்ரிபியூட்டில் நம்ம ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹேண்டில் கிளிக் மீ அப்படின்றத இப்படி கொடுக்க போகிறேன். ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டோமா? இப்போ இந்த இடத்துல கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக் மீ. ஓகேயா? சரி, அலர்ட் போட்டுறேன். ஹே கிளிக் மீ, அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே பாருங்கள், ஹே கிளிக் மீ. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதுதான் ஈவெண்ட், இது கிளிக் ஈவெண்ட். இப்போ நம்ம பட்டனில் ஆன் கிளிக் போட்டோம். சரி, அப்போ இதே போல் இந்த இடத்துல நான் ஒரு H1 வச்சுக்கிறேன். ஹலோ யாஹூ அப்படின்றது இதோட டெக்ஸ்ட்டு. இதில் ஆன் கிளிக் போடுறேன். ஆன் கிளிக், சரியா? நேம் கிளிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஹலோ யாஹூ. ஓகே, இங்கே வந்தாச்சு. இங்கே இதை கிளிக் பண்ணால் எதுவும் நடக்கலை. சரி, பார்ப்போம். ஆன் கிளிக். ஓகே, இங்கே நானும் சேவ் பண்ணலை, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஹலோ தியாகு, தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இங்கே கிளிக் பண்ணால் ஹலோ கிளிக் மீ, இங்கே கிளிக் பண்ணால் ஹலோ தியாகு. அப்போ நமக்கு எந்த இடத்துல என்ன ஈவெண்ட் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு இந்த ஒரே ஃபங்க்ஷன் தான் ரெண்டுக்குமே எனக்கு கால் ஆகணும்னு நினச்சா கூட
பரவாயில்லை, இப்படி எடுத்து போட்டிங்கன்னா ரெண்டுமே எதை கிளிக் பண்ணாலும் ஒரே ஃபங்க்ஷன் நடக்கும். இதை கிளிக் பண்ணால் ஹே கிளிக் மீ கால் ஆயிருக்கு, இங்கே கிளிக் பண்ணாலும் ஹே கிளிக் மீ கால் ஆயிருக்கு. தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? ஏதாவது கொஷின் இருக்குதா இதில்? இல்ல ப்ரோ. ஓகே, சூப்பர். அப்புறம் உங்களுக்கு எதுவும் கொஷின் இருக்கா? இல்ல சார். ஓகே, அப்போ இதுதான் கிளிக் ஈவெண்ட். இப்போ இதை வந்துட்டு இன்னொரு வேலையும் நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், சரியா? சரி, அப்போ அந்த இன்னொரு வே என்னது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் இப்படி டைரக்டாக போகிறது அவசியமில்லை. இது இங்கே இருக்கட்டும், இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துறேன், சரியா? இங்க என்ன பண்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இதுல நேம், சரியா? டாட் ஆட் ஈவன் லிசனர் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செஞ்சிருக்கு, ஃபங்க்ஷன் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க நிறைய வருது. இதுல கிளிக்னு ஒன்று இருக்கு பாருங்க, இது கிளிக் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கிளிக்ன்றது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம், என்ன ஈவெண்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ கிளிக் பார்த்துட்டு இருக்கிறதுனால கிளிக் ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஆட்ரிபியூட்டாக கொடுக்கும்போது ஆன் கிளிக்னு கொடுக்கணும், இங்கே அந்த ஆன் தேவை கிடையாது, சரியா? அடுத்து செகண்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஹேண்டில் நேம் கிளிக்ன்ற ஃபங்க்ஷனை கொடுக்குறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும்னா, எப்போல்லாம் நேம்ன்ற எலமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அப்போ அந்த ஹேண்டில் நேம் கிளிக்ன்ற ஃபங்க்ஷன் காலம் அதை காட்டுறேன். ஹலோ தியாகு, தெரியுதா? சரி, இப்போ இந்த நேம் கிளிக் பதிலாக ஹேண்டில் கிளிக் மீ கொடுத்துட்டேன்னா, சேவ் பண்ணிட்டேன்னா ஓகே. ஹே கிளிக் மீ, புரியுதா உங்களுக்கு? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. ம், இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்றோம்ல, இப்போ ஆட் பண்ணோம்னா அது வந்து ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு ஹெவியாக இருக்குன்னா என்ன மாதிரி? இல்ல. ஆக்சுவலா அப்ளிகேஷன்ஸ்ல அப்போ நிறைய ஈவெண்ட் லிஸ்னர் இருக்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய ஈவெண்ட் லிஸ்னர்னா ஒரு எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. இல்ல அப்படி இல்லை, மொத்தமாவே இப்போ வந்து ஒரு பேஜ் இருக்குன்னா அதுல வந்து பட்டன்ஸ் இருக்கு, நிறைய வேர்டிங்ஸ் இருக்கு. அதுல வந்து பேஸ்ட் ஆன் வேர்டிங்ஸ்க்குலாம் வந்து நிறைய ஈவெண்ட் லிஸ்னர் இருக்குது. அந்த மாதிரி டைம்ல வந்து ஆப் வந்து ஹெவியா இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணணும் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா உங்களால் உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் பர்டிகுலர் இப்போ இந்த கிளிக் ஈவெண்ட் இருக்குல்ல, லைக் இந்த லாகின் ஈவெண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ லாகின் வந்துட்டு ஒரு டைம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் சும்மா லாகின் பட்டன் வச்சுருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த லாகின் இருக்குது, லாகின் ஒரு டைம் தான் பண்ண போகிறோம், கரெக்டாக? இந்த இடத்துல ஒரு டைம் தான் நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லாகின் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த லாகின் பட்டன் இங்கே விசிபிளாக இருக்காது, அதை ஹைட் பண்ணிடுவோம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு. நமக்கு அதுக்கு தான் தெரியும் டிஸ்பிளே, அந்த நான் டிஸ்பிளே நன்னு அதெல்லாம் நமக்கு தெரியும். டிஸ்பிளே நன் கொடுத்தோன்னா ஹிடன் ஆயிரும், பிளாக் கொடுத்தோன்னா அடுத்து விசிபிள் ஆகிடும். சரி,
அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லாகின் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டும் தேவை கிடையாது, இந்த பட்டனும் தேவை கிடையாது. அப்போ என்ன பண்ணிடுவோம், லாகின் முடிச்சதுக்கப்புறம் பட்டனை ஹைட் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி விட்டுலாம். அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ஹேண்டில் நேம் கிளிக்குன்னு இருக்குல்ல, இதே இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி நேம் டாட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, என்ன ஈவெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரைட்டா? இப்போ போய் பார்ப்போம். சேவ் கொடுத்துட்டேனா? ஓகே. நேம் கிளிக்கர், ஆமாம், நேம் கிளிக் வந்துட்டு இப்போ நடக்குது. ஒரே ஒரு நிமிஷம், கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா? எஸ், ஒன் பாஸ்ட். சரி, இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட் என்ன செஞ்சுருக்கேன், தப்பாக கொடுத்துருக்கேன். remove event listener in JavaScript. Event listener use capture. ஓகே ஓகே. அப்போ நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸை தரணும். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் என்னது, ஹேண்டில் நேம் கிளிக்ன்றது தான் இந்த ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ். எங்கே இதை ஒரு வேரியபிளில் தானே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இது என்னது, ஒரு ஸ்பேஸ் தானே, இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த ரெஃபரன்ஸ் தான் இது. இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்டாக்ஸ் தப்பு, அதனால தான் எனக்கு திரும்பவும் நடந்துச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாருங்கள், ஆனால் என்ன ஆகலை, எனக்கு ஈவெண்ட் திரும்ப நடக்கலை. புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கு? அபிராமி உங்களுக்கு? சார் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதின உடனே அது மறுநாளே வேற மாதிரி அப்டேட் ஆயிருமா சார், ஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ்லாம்? வேற மாதிரி இப்போ நீங்க அப்டேட் ஆயிருமா? அது ஒரு நாள் ஒர்க் ஆகுது சார், மறுநாள் எடுத்து பார்த்தா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம இதை ஒருத்தர் அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக எதுவும் சேஞ்ச் ஆகாது, யாராவது சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இது உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ, கரெக்டாக? இதை நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்லை சார். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா, அடுத்து லோடுன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ நம்ம கிளிக் ஈவெண்ட் பார்த்துட்டோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி 2 டைம் எடுத்திருக்கேன். அப்போ இது என்ன பண்ணிடலாம், ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிடலாம். ஏன் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கோடை இன்னும் சிம்பிளாக்குறது தான். இதை அப்படி எடுத்துக்கிறேன், இதை அப்படி கட் பண்ணிடுவோம். ரைட்டா? இப்போ இந்த எலமெண்ட்ல என்ன பண்ணிடலாம், ஆல்ரெடி இதெல்லாம் வரும், நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல எலமெண்ட் டாட், அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு வேரியபிளையே நம்ம எடுத்து என்ன செஞ்சுக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? புரியுது. ஓகே.
சரி, அப்போ இதில் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்கள் அதை என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து என்னதுன்னா, அந்த ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில் வரும். நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம்ல. ப்ரோ இது ஆக்சுவலா வந்து லைன் நம்பர் 2ல வந்து எரர் வரும்ல, ஹேண்டில் நேம் கிளிக் ஹேண்டில் நேம் கிளிக் அதான். இருக்கு அதுல பார்ப்போம். பார்ப்போம் எரர் வந்திருக்கான்ட்டு. நல்ல பாயிண்ட் நல்லா நோட் பண்ணியிருக்கீங்க. ரெஃபரன்ஸ் எரர், ஆமாம் கரெக்டு. அப்போ இதை என்ன பண்ணிடுவோம்னா, எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டுருவோமா. ஹேண்டில் கிளிக் மீ நேம் தானே. ஓகே, ஓகே. இன்னும் கீழே எடுத்துகிட்டு போயிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த ஃபங்க்ஷன் நினச்சிட்டே இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கிளிக் பண்ணால் ஓகே. நல்ல பாயிண்ட் நல்லா நோட் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். சரி, இதில் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அப்போ இது நான் ஈன்றதில் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். ஈவெண்ட்டுன்னு வாங்கிக்கலாம், எக்ஸ்ன்னு வாங்கிக்கலாம், டபிள்யூன்னு வாங்கிக்கலாம், என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். சும்மா நான் இப்போ ஈன்னு வாங்கிக்கிறேன். ஈன்னு வாங்குறது பொதுவாக காமனாக எல்லோரும் வாங்கிக்கிறது. இதை லாகில் போடுறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்க்கலாம். இது கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, கிளிக் மீன். ஓகே, சரி, இங்கே கிளிக் பண்ணுறோம். இங்கே அன்டிஃபைன்ட். ஏன் அன்டிஃபைன்ட்னா இங்கே இருந்து பாஸ் பண்ணி விடணும். சரி, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நான் இப்போ காட்டுறேன். இங்கே அதே வச்சுக்கலாம். இங்கே இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த அலர்ட்டை தூக்கிடுறேன். தூக்கிட்டு இங்கே சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஈவெண்ட் நடந்திருக்கா. டார்கெட் என்னது, H1 ஒரு எலமெண்ட் இருக்குது. அதில் ஐடி வந்து நேம்ன்றது. சரி, இது எல்லாமே நிறையா இருக்கும். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துப்போம். சரி, இதில் டார்கெட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்ப்போம். டார்கெட் இந்த பாருங்க. இந்த டார்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை பற்றின டீட்டெயில் இருக்கும். இந்த எலமெண்ட் இருக்குல்ல, எந்த எலமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணோமோ அதோட டீட்டெயில் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, அதோட கிளாஸ் நேம் பார்க்க முடியும். அதாவது நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடி எடுத்து யூஸ் பண்ணோன்னா என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நேமு, இன்னர் HTML என்னது இருக்குது, இன்னர் டெக்ஸ்ட் என்னது இருக்குது. சரியா, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி கூட நீங்கள் வேல்யூவையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னா e.target. இப்போ கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த டார்கெட் வந்துருச்சா. சரி, அந்த வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். e.text target.text content. இப்போ பாருங்க, ஹலோ அபிராமின் மாறிட்டு. எப்படி மாறிச்சு, இங்கே நான் மாற்றிருக்கேன், மாறியிருக்கு. இந்த மாதிரி கூட உங்களால் டாமை மேனிப்புலேட் பண்ண முடியும் இங்கே கிளிக் பண்ணும்போது. அதை தான் இங்கே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, when an event occurs, it triggers a JavaScript function. This function can be used to change the HTML element or perform other action.
அப்போ உங்களால் இந்த ஃபங்க்ஷனை வச்சு HTML எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும், அல்லது வேறு எதுவும் ஆக்ஷன் பண்ண முடியும். டேட்டாபேஸுக்கு நம்ம டேட்டாபேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகளும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ பண்ணோம்ல இந்த எலமெண்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணோம், HTML எலமெண்ட்டை அந்த மாதிரி பண்ண முடியும். புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இதில் ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஐடி நேமே பார்க்க முடியும். அன்டிஃபைன் வரலாம், ஈவென்ட் டாட் டார்கெட் டாட். ஓகே, ஐடி எப்படி எடுக்குன்னு பார்ப்போம். ஓகே, நான் தப்பான வேலையை கிளிக் பண்ணியிருக்கேன். சரி, ஐடி தான் கரெக்டு. நான் பட்டனை கிளிக் பண்ணேன். ஏன் பட்டனை கிளிக் பண்ணும்போது அன்டிஃபைன்ட் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஐடி வந்து என்னது, நேம் தான் கொடுத்துருந்தோம், நேம்ன்றது பிரிண்ட் ஆகிட்டு. சரி, ஏன் இந்த இடத்துல ஈவெண்ட், இந்த ஈன்றது அன்டிஃபைண்டாக வருது, இங்கே மட்டும் எப்படி நமக்கு டேட்டா வருது அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஆட் ஈவென்ட் லிஸ்னர் யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சி விடும்போது நீங்கள் இங்கே இப்படி கால் பண்ணக்கூடாது, ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் இந்த மாதிரி. சரியா? இப்படி தரும்போது அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கான டேட்டாவை கிளிக் பண்ணும்போது அவங்களே ஆர்குமெண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இந்த கால் பேக் ஃபங்க்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, ஈவெண்ட் நடக்கும்போது ஜாவாஸ்கிரிப்டே என்ன பண்ணிடும், நமக்கு இந்த ஈவெண்ட் டேட்டாவை அனுப்பிச்சி விட்ரும். இப்போ இங்கே மட்டும் ஏன் அன்டிஃபைன்ட் வருது அப்படின்னா, இங்கே நீங்கள் மேனுவலாக, ஏன்னா நீங்கள் இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, இங்கே சும்மா இந்த இடத்துல ஏதாவது என்ன செஞ்சிடணும், அனுப்பி விடணும். இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ் எரர் வருதா, ஹேண்டில் கிளிக் மீ, சரி இங்கே சிண்டெக்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், ரொம்ப நாள் ஆகிட்டு ஆன் கிளிக். ஓகே, இங்கே எப்படி ஈவெண்ட் ஆப்ஜெக்டை வாங்குறது அப்படின்றதான் பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. சரி, ஹலோ, ஓகே. சரி, இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டை இப்படி ஆன் கிளிக் போட்டோன்னா, இப்படி இங்கே டைரெக்டாக ஆன் கிளிக் போட்டால் எப்படி ஈவெண்ட் ஆப்ஜெக்டை வாங்குறதுன்றதை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? அப்படி வாங்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை, இந்த ஆன் கிளிக்கை டைரெக்டாக உள்ளே போட்டு பண்ணுறது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுறது, ஆட் ஈவென்ட் லிஸ்னர் போட்டு ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நான் இப்படி யூஸ் பண்ணுறதுனால ஆன் கிளிக் பண்ணது இனிஷியலாக பண்ணது, ஸோ அது மறந்துடுச்சு. நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, சரியா? வேறு எதுவும் கொஷின் இருக்குதா அதில்? சரி, ஓகே, சரி. அப்போ இப்போ கிளிக் ஈவெண்ட் பார்த்துட்டோம், அப்புறம் லோடு ஈவெண்ட் பார்ப்போமா? இப்போ என்ன பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் ஆட் ஈவெண்ட் டேரெக்டாக டாக்குமெண்ட்லேயே போட்டுக்கலாம். நீங்கள் இதில் லோடுன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கேயே ஃபங்க்ஷனு ஒன்று ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸை இப்படி தரணும், அப்படி தரலையா இப்படி டைரெக்டாக ஃபங்க்ஷனை இப்படியே எழுதிக்கலாம்.
log loader. போவோம். சின்டாக்ஸில் எது கொஸ்டின் இருக்கா? load. This event occurs when HTML element is loaded. ஓகே, லோடு கொடுத்துட்டேன், கால் பேக் கொடுத்துட்டேன். சரி, ரைட். ஓகே, நம்ம பண்ணது தப்பாக பண்ணியிருக்கோம். இது டாக்குமெண்ட்டுக்கு இல்லை, விண்டோவுக்கு. சரி, இப்போ லோட் ஆகிடுச்சு பாருங்க. சரி, இதில் ஒரு லோடு இருக்குது, அடுத்ததான் இன்னொரு லோடு இருக்குது. டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் டாப் கண்டென்ட் லோடர். சரியா? இப்போ இங்கே இதே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் டவுன்லோடுன்னு போட்டுருவோம். சரியா? சரி, அப்போ எது ஃபஸ்ட்டு கால் ஆகிருக்கு? எந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு? விண்டோ டாம் லோடு. சரி, விண்டோ லோடு அப்படின்றது, அதாவது இந்த லோடுன்ற ஈவெண்ட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோவுக்கு. விண்டோன்றது நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமாம், பார்த்தேன். சரி, விண்டோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விண்டோவில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருக்குதா? விண்டோ எதோட விண்டோ? விண்டோ எதோட விண்டோ தெரியுமா? ப்ரௌசர் இருக்குல்ல, இதுதான் விண்டோ, ப்ரௌசரோடது. இந்த இதுக்குள்ள இருக்கிறது கண்டென்ட், டாம் கண்டென்ட். சரி, அதாவது இந்த என்டையர் ப்ரௌசரோட மொத்த இந்த டேபுக்குள்ள இருக்கிறது எல்லாமே லோட் ஆகுறது விண்டோ. இந்த இடத்துல பாடி இருக்குல்ல, HTML பாடி, இந்த இடத்துல இந்த பாடி கண்டென்ட் இருக்குல்ல, இதுதான் டாம். இவன் எல்லாம் ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கணும். டாம் லோடுனா இங்கே டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருந்துங்க, இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். சரி, டாம் இட் டஸ் நாட் வெயிட் ஃபார் மீடியா. இப்போ நம்ம இங்கே மீடியா ஏதாவது வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. எங்கே இருக்கு? சரி, இப்போ இங்கே ஒரு மீடியா ஏதாவது வச்சுக்கோமா, இமேஜ் ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே இமேஜஸ். ஓகே, காப்பி பண்ணி சரி பேஸ்ட் பண்ணிடுவோம். எஸ், சரி. இது என்ன பண்ணாதுன்னா, இந்த மாதிரி மீடியாஸ்லாம் இருக்குல்ல, அது வரைக்கும் என்ன செய்யுது, வெயிட் பண்ணாது. இந்த டாம் லோடு வந்துட்டு என்ன பண்ணாது, மீடியாலாம் லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணாது, அதுக்கு முன்னாடியே நடந்துடும். இந்த விண்டோ வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட மீடியா எல்லாமே லோட் ஆகி முடிக்கணும், நம்ம பேஜில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் லோட் ஆகி முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இது நடக்கும். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக லோட் ஆகக்கூடிய வீடியோவாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஹெவியாக லோட் ஆகக்கூடிய வீடியோ. சரி, இவன்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, லாகில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி கொடுத்துறேன்.
இதில் ஐஎம்ஜின்னு போட்டுறேன். சரியா? டார்கெட். ஓகே, இதுக்குள்ளே இருந்துட்டு நம்மளால் அந்த மீடியாவை ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி. இவனுக்குள்ள ஐடி சேவ் பண்ணிச்சு. அன்டிஃபைன்ட். ஓகே, டார்கெட் எடுத்து விட்டேன். ஓகே, டவுன்லோடர். இதில் சோர்ஸ் வர்றேன். இதை எப்படி புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் ஹெவியாக லோட் ஆகக்கூடிய வீடியோவாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், யூடியூப்ல இருந்து எதாவது எடுத்து வருவோம். யூடியூப்ல இருந்து பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? இந்த மீடியா பார்த்தீங்கன்னா இந்த லோடட் வந்துட்டு இந்த மீடியா எல்லாம் லோடாகி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரிண்டே ஆகும். அது அடுத்த உடனே என்ன செய்யுது, நமக்கு பிரிண்ட் ஆகாது. அதாவது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமே பிரிண்ட் ஆகாது. இங்கே வர்றதுக்கு அப்புறம் லைக் இந்த இது நமக்கு விசிபிள் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே என்ன செய்யும், இந்த லோடன்றது நடக்கும். கொஞ்சம் குயிக்காக நடக்குது. அதை கொஞ்சம் பார்த்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். தெரியுதா உங்களுக்கு? நீங்களும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களால் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டாம் ஃபர்ஸ்ட் லோட் ஆகுதா இல்லை விண்டோ ஃபர்ஸ்ட் லோட் ஆகுதா? அதுவும் இந்த மீடியா இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுது பண்ணுறது டிஃப்ரென்ஸ் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இல்லை இது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா அதில்? ஓகே, நீங்கள் பர்சனலாகவே இதை என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த விண்டோவையும் டாமையும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இது நான் காட்டும்போது கொஞ்சம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்படி நீங்கள் பார்க்குறதும் போது எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக சரி, அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இருக்கிறது என்னதுன்னா சேஞ்ச் ஈவெண்ட். இந்த சேஞ்ச் ஈவெண்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த சேஞ்ச் ஈவெண்ட் இங்கே ஒரு இன்புட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஐஃப்ரேமை எடுத்து விட்றேன். சரியா? ஐஃப்ரேம் எடுத்து விட்றேன். இப்போ இங்கே இன்புட் ஒன்று வச்சுப்போம். பிளேஸ் ஹோல்டர். your name, ID. Document dot get element by ID.
input dot add event listener. இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா சேஞ்ச் ஒரு ஈவெண்ட். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கால் பேக் ஃபங்க்ஷன் போட்டாச்சா. இந்த கால் பேக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, நடிக்க டைம் ஆகும். ஓகே சரி. இப்போ டாமு இதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடுவோம். ஆன் சேஞ்ச் வந்துட்டு ஈவெண்ட்டில் இது இன்புட். ஒரே ஒரு செகண்ட், செலக்ட் பாக்ஸுக்கு தான் சேஞ்ச் ஈவெண்ட். அதாவது யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க, மியூட் பண்ணிக்கிறீங்களா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஈவெண்ட் வந்து செலக்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ட்ராப் டவுன் இருக்குல்ல, அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ஈவெண்ட். அப்போ இந்த மாதிரி இந்த இன்புட் பாக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா இன்புட்டுன்னு ஒரு ஈவெண்ட், அது நீங்கள் இதுக்குள்ளே டைப் பண்ணீங்கன்னாலே என்ன செய்யும், அந்த ஈவெண்ட் இருக்கிறா. அதனால தான் உங்களுக்கு இத்தனை கன்சோல் ஆகுது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. லைன் நம்பர் 28ல் எத்தனை டைம் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. டைப் பண்ண பிரிண்ட் ஆகும். அப்போ நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க சரியா? சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஈவெண்ட் என்னதை நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன்றதை பார்க்கணும். டார்கெட்டு வேல்யூன்றதை பார்க்க போகிறேன். என்னதை நான் டைப் பண்ணுறேன்றதை பார்க்கணும். ஹெலோன்றது இப்போ இருக்குது, அதோட சேர்த்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. தெரியுதா எப்படி நடக்குதுன்றது? கிளியர் பண்ணுறேன். இங்கே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். அவ்வளோதான், லாஸ்ட்டாக எம்டி ஸ்ட்ரிங். நம்ம இந்த மாதிரி இன்புட் பாக்ஸில் நடக்கிறதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல இதுக்கு கீழே ஒரு ட்ரிப் போட்டு இதுக்கு ஐடி கண்டெய்னர் வச்சுக்கிறேன். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிறவனே எடுத்து இங்கே வைக்க போகிறோம். அதாவது கெட் எலிமெண்ட் பை ஐடி, இது என்ன ஐடின்னு சொல்லணும்ல, யாரு கண்டெய்னர். ரைட்டா? ஸோ இங்கே தெரியுதா என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இங்கே என்னென்னலாம் டைப் பண்ணுறோமோ எல்லாமே இங்கே மிஸ்லாம் இதில் வந்துட்டு. புரிஞ்சு. ரைட்டா? சரி. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்புட்டு இந்த சேஞ்ச் ஈவெண்ட் வந்து நீங்கள் எங்கே போடலாம்னா ட்ராப் டவுனில் போடலாம். சப்மிட் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார்ம் போட்டுட்டு அந்த ஃபார்முக்கு சப்மிட் ஈவெண்ட் வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் அந்த கீ டவுன் கீ அப் இதில் ஒன்று சொல்லித்தரேன். இல்லை இன்புட் போட்டோம்னா சார் எனக்கு ஒரு டவுட் சார். அது எப்படி நீங்க கால் பேக் ஃபங்க்ஷன்னு சொல்றீங்க? நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனும் படிச்சிருக்கோம்ல, ஆரோ ஃபங்க்ஷனும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதுவும் இந்த மாதிரி தானே ஈக்குவல் போட்டு வரும். அதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன்ன்றது வந்துட்டு இந்த சின்டாக்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் நீங்கள் ஃபங்க்ஷன் போட்டு இந்த மாதிரி கொடுத்தா கூட இதுவும் கால் பேக் ஃபங்க்ஷன் தான். இதாக இருக்குல்ல, நடக்குதா? வேலை நடக்க தான் செய்யுது.
கால் பேக் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட்டாக அனுப்புறது. ஓகே சார். இப்படி ஆட் ஈவன் லிஸ்னர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுது சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கு, அடுத்த ஆர்குமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விடுறதுக்கு பேர் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே கால் பேக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சரியா? சிண்டெக்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே சார். பார்ப்போம். சரி, இதில் கீ டவுனா இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் கீ டவுன் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேனோ, என்னோட கீயை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த கீ டவுன்ற ஈவெண்ட் பிரிண்ட் ஆகும். சரி, கால் ஆகும் கீயை நான் ப்ரெஸ் பண்ணும்போது. சரியா? நான் சொல்லியிருப்பாங்க கீ டவுன். ஆஹா, எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி. ஓகே. இல்ல இப்போ ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி நம்ம இது பண்ணாலும் அது கீ டவுன் தானா? புரியல. இல்ல ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி நம்ம டைப் பண்றப்போ அது கீ டவுன் தானா? கரெக்ட், அதே தான். அப்போ என்ன கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்கே இதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு, நான் தான் வர்றேன். இ டாட் ஈவெண்ட்டில் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படிலாம் நான் சிண்டெக்ஸ் ஈவெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நான் செக் பண்ணுறேன். சரி, நான் இப்போ ப்ரெஸ் பண்ணது என்னதுன்னா ஆரோ ரைட்டை ப்ரெஸ் பண்ணேன். என்ன கீன்றதை பார்க்கணும்ல. கீ இதை பண்ணிட்டேன். என்ன கீயை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களால் பார்க்க முடியும். எல் ஓ தெரியுதா? பேக் ஸ்பேஸ். புரியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களால் கீ ப்ரெஸ் ஃபுல்லாக கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கும் போது ஒரு ஈவெண்ட் நடக்கும். டவுனில் ஒரு கீயை ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது கீ அப்னா என்னென்னா ப்ரெஸ் பண்ணி முடித்து கீ ரிலீஸ் பண்ணுவோம்ல, அப்போது அந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எதுவும் கொஸ்டின் இருக்குது. இப்போ இதில் பார்த்த வரைக்கும் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்லை. சரி, இப்போ பார்த்துட்டு வரீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு கேளுங்க, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அபிராமி உங்களுக்கு எதுவும் இருக்குதா? இப்போ நடத்துனதில் ஏதாவது டிஸ்கஷன் இருக்குதா?